ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட்டியாக ஊத்தப்பம் மாதிரி இருக்குது இல்லைங்களா? அது மேலே மல்லாட்டெலாம் போட்டிருக்காங்களே, என்ன டிஷ் இதுன்னு பார்க்குறீங்களா? இது வந்து ரவையில் செஞ்ச ஒரு டிஷ்ஷு தாங்க. இதுக்கு பேர் வந்து ரவா பன் தோசை. இது செய்யறது ரொம்ப ஈஸி, வேகமாக சட்டுன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கப்பு ரவை எடுத்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸி ஜாரில் ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அது கூட வீட்டில் ஒரு கரண்டி இட்லி மாவு இருந்தால் அதையும் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க. அது கூடயே தேவையான உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ கொரன்னு மாவு இருக்கும். இந்த மாவை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கோங்க. அதில் தேவையான அளவு ஒரு கேரட்டு, ஒரு ஆனியன், ஒரு பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு வானலை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதை வழக்கம் போல் சீசனிங் பண்ணி எடுத்துக்கோங்க. சீசனிங் பண்ண அந்த வானல்லையே அப்படியே பட்டர் தடவிட்டு அதுக்கப்புறமா இந்த தோசையை மாதிரி ஊற்றி எடுத்திங்கன்னா ரவை பன் தோசை ரொம்ப அருமையாக இருக்குங்க. அப்படியே பன்னு மாதிரி சாஃப்டாக இருக்கும். இதை வந்து ஒரு 4 தோசை சாப்பிட்டாவே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அவ்வளோ பன்னு மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ஊத்தப்பம் மாதிரி இருந்தாலும் டேஸ்ட்டு நல்லா இருந்ததுங்க. நாங்கள் இதை ஒரு யூடியூப் பார்த்து தான் ட்ரை பண்ணியிருந்தோம். இது ரொம்ப அருமையாக இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது, எங்கள் பிள்ளைங்களுக்கும் பிடிச்சிருந்தது. அதனால் உங்களுக்கும் பிடிக்குன்றதுக்காக இந்த ரெசிபியை நான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஷேர் பண்ணேன். நம்மக்கிட்ட மாவு இல்லாதப்போ இதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஃபைனான ஒரு டிஷ்ஷு. யாருக்கெல்லாம் ரவையில் செஞ்ச டிஷ்ஷு பிடிக்குமோ அவங்களாம் லைக் பண்ணுங்கள். என் பையனுக்கு இதுக்கு மேலே மல்லாட்டை தூவி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்ததுன்னா